கர்த்தர் வசனம் சுத்த பசும்பொன் தெளிந்திடும் தேன். இதயம் மகிழும் கண்கள் தெளியும் இருண்ட ஆத்மா உயிரடையும். இதயம் மகிழும் கண்கள் தெளியும். பைபிள் பேசுகிறது யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்ன நேயர்களே, ரிசல்ட்டுக்காக காத்திருக்கீங்களா? நானும் உங்களோடு சேர்ந்து ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறேன். ரிசல்ட்டுன்னா என்ன? முடிவு. இப்போ நம்முடைய பிள்ளைகள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு எழுதிட்டு தேர்வு முடிவுக்காக காத்திருக்காங்க இல்லையா? இன்னைக்கு இந்தியாவே 5 மாநில தேர்தல் முடிவுக்காக காத்திருக்கிறது. முடிவுன்ற வார்த்தை பைபிள்ல எண்ட் என்று மொழிபெயர்த்திருக்காங்க. சரி, இந்த முடிவு என்ற வார்த்தையை எடுத்துக்கிட்டு இயேசு கிறிஸ்து கிட்ட போய் பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பரலோகம் ஏறி சென்றாரே, முக்கியமான சில காரியங்களை அவர் முடித்து விட்டு சென்று விட்டார். கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஆம், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, மீட்பு, பரலோகம் செல்லும் வழி, இதற்கெல்லாம் துவக்கமாக இருந்தார் இல்லையா? அதே சமயத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேக காரியத்துக்கு முடிவாக இருக்கிறார். அது என்ன தெரியுங்களா? முதலாவது, இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு முடிவாக இருக்கிறார். இதை ரோமர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நாம் வாசிக்கலாம். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். ஏன் நியாயப்பிரமாணம் முடிவுக்கு வர வேண்டும் தெரியுமா? பைபிள் என்ன பேசுகிறது இதை குறித்து? ஆம் பிரியமானவர்களே, நியாயப்பிரமாணம் தேவ தூதரை கொண்டு மோசே என்கிற மத்தியஸ்தன் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டது. அந்த நியாயப்பிரமாணம் இஸ்ரவேல் மக்களை இயேசு கிறிஸ்து அண்டையில வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. அந்த நியாயப்பிரமாணம் இஸ்ரவேலர்களை பாவத்தின் கீழ் அடைத்து போட்டு காவல் செய்தது. இந்த நியாயப்பிரமாணம் பலவீனமா இருந்தது. ஏனென்றால் அது மாம்ச சம்பந்தமான கட்டளை. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 16வது வசனம், அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியராகாமல். இப்ப நியாயப்பிரமாணம் மாம்ச சம்பந்தமான கட்டளை. அதே எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும். அப்ப நியாயப்பிரமாணம் பலவீனம் உள்ளது. முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும், அதே 18ஆம் வசனத்தின் பிற்பகுதியில பயனற்றதுமாய் இருந்ததின் நிமித்தம், பயனற்றதுமாய் இருந்ததின் நிமித்தம் மாற்றப்பட்டது. அப்ப நியாயப்பிரமாணம் மாம்ச சம்பந்தமான கட்டளை, அது பலவீனமான கட்டளை, அது பயனற்ற கட்டளை. ஆகவே அது மாற்றப்பட வேண்டியதாய் இருக்கிறது. விளங்குதுங்களா? எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம், அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. அப்ப 2வது உடன்படிக்கை வர வேண்டிய அவசியம் என்ன? முதலாம் உடன்படிக்கை பிழை உள்ளதாக இருந்தது. இதெல்லாம் என்னுடைய கண்டுபிடிப்பு இல்லைங்க, பைபிள் சொல்லுகிறது தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். தெரியுங்களா? நீங்க ஏதாவது ஆர்கியூ பண்றதா இருந்தா பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்ச வசனத்துல தான் நீங்க போய் ஆர்கியூ பண்ணணும். என்கிட்ட எந்த கேள்வி கேட்க முடியாது. இருக்கிற வசனத்தை உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்கிறதா என்னுடைய வேலை. சரிங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு முடிவா இருக்கிறார். காரணம் என்ன? நியாயப்பிரமாணம் மாம்ச சம்பந்தமான கட்டளை, நியாயப்பிரமாணம் பலவீனமான கட்டளை, நியாயப்பிரமாணம் பயனற்ற கட்டளை, அதே நியாயப்பிரமாணம் பிழை உள்ள கட்டளை. கோவப்படாதீங்க, பைபிள் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கேன். சரிங்களா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல மாம்சத்தினாலே பலவீனமான நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை. அப்போ நியாயப்பிரமாணத்தினால ஏதோ ஒண்ணு செய்ய முடியவில்லை. அது என்ன தெரியுங்களா? எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், நியாயப்பிரமாணம் ஒன்றையும்
பூரணப்படுத்தவில்லை. ஒன்றையும் பூர்ணப்படுத்தாத நியாயப்பிரமாண கட்டளை இருந்து என்ன பிரயோஜனம்? ஆகவே அது பலவீனமானது, அது மாம்ச சம்பந்தமானது, அது பயனற்றது, அது பிழை உள்ளது. ஆகவே மாற்றப்பட்டது. இயேசு நியாயப்பிரமாணத்துக்கு முடிவாய் இருக்கிறார். இயேசு நியாயப்பிரமாணத்தை முடிச்சு வச்சிட்டாரா? இரண்டாவது, இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தால் உண்டாகும் லேவி கோத்திரத்து ஆசாரிய முறைமைக்கு முடிவா இருக்கிறார். எப்படி? லேவி கோத்திரத்து ஆசாரிய முறைமைக்கு முடிவா இருக்கிறார். பைபிள் என்ன சொல்லுகிறது பாருங்கள். லேவி கோத்திரத்தில் யார் ஆசாரியராக ஏற்படுத்தப்பட்டார்கள் என்று சொன்னால், எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், நியாயப்பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. லேவி கோத்திரத்து ஆசாரியர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பலவீனம் உள்ளவர்கள். எபிரேயர் 7:27, அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவது இல்லை. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? லேவி கோத்திரத்தில் வர பிரதான ஆசாரியர்கள் தங்களுடைய பாவத்துக்காக முதல்ல பலி செலுத்தணும். புரியுதுங்களா? ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பாவமற்றவர். அவர் தனக்கான பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. முதலாவது, பலவீனமான மனுஷர்களையே நியாயப்பிரமாணம் பிரதான ஆசிரியராக ஏற்படுத்தியது. அடுத்து, அவர்கள் பாவமுள்ளவர்களாக இருந்தார்கள். ஆகவே சொந்த பாவங்களுக்காக அவர்கள் தங்களுக்காக பலி செலுத்த வேண்டியதாக இருந்தது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். பாருங்க, நியாயப்பிரமாணத்தின்படி லேவி கோத்திரத்தில் வந்த பிரதான ஆசாரியர்கள் ஜனங்கள் மேல பரிதாபம் காட்ட மாட்டார்களாம். ஒருவர் பலி கொண்டு வரவில்லை என்றால், நீ தூரமாக போ, உனக்கு இங்கே பலி இல்லை என்றால் உங்க இடமில்லை என்று சொல்லி அவனை விரட்டி விடுவார்கள். இன்றைக்கு கூட நிறைய பேரு தசமமாக கொண்டு வரலன்னா அவர்களை விரட்டி அடிக்கிறதை நீங்கள் கண்கூடாக பார்த்திருப்பீர்கள். அப்படி போல லேவி கோத்திரத்து பிரதான ஆசாரியர்கள் பரிதபிக்க முடியாத, அதாவது ஜனங்கள் மீது பரிதாபம் காட்ட முடியாத ஆசாரியர்களாக இருந்ததுனால ஆசாரியர்கள் மாற்றப்பட்டார்கள். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம், ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமே ஆனால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும். இப்ப இயேசு கிறிஸ்து எப்படி ஆசாரியரானார்? கண்டிப்பா அவரு நியாயப்பிரமாணத்தின் கீழே லேவி கோத்திரத்துல அவரு வரல, மாறாக யூத கோத்திரத்துல வரார். இந்த யூத கோத்திரத்துக்கும் ஆசாரியத்துவத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படி என்றால் அவர் எப்படி ஆசாரியரானார்? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியரானார். காரணம், ஆபிரகாம் காலத்திலே வாழ்ந்த மெல்கிசேதேக்கு அவர் 2 வேலையை செய்தார். ஒன்று, அவர் தேவனுடைய ஆசாரியராக இருந்தார். 2, அவர் சாலமின் ராஜாவாக இருந்தார். இயேசு இன்றைக்கு ராஜாவாகவும் இருக்கிறார், ஆசாரியராகவும் இருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரியுது? நியாயப்பிரமாணத்தின் கீழே லேவி கோத்திர ஆசாரியத்துவத்துக்கு இயேசு முடிவாய் இருக்கிறார். மூன்றாவது, நியாயப்பிரமாணம் முடிந்தது, ஆசாரியத்துவம் முடிந்தது. அதனால கவனிங்க, லேவி கோத்திரத்தின் கீழே பிரதான ஆசிரியர்கள் கொடுத்து வந்த மிருக பலிகளுக்கும் முடிவு வந்தது. எப்படி தெரியுங்களா? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம், இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தினம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தினம் பலியிடப்பட்டது. இதனால எது முடிவுக்கு வந்ததா? மிருக பலிகள் முடிவுக்கு வந்து விட்டது. இனி காளை, இளங்காளை, ஆட்டுக்கடா, கிடாரி, காட்டுப்புறாக்கள் பலியிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் மிருக பலிகள் முடிவுக்கு வந்தது? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே.
பார்த்தீர்களா? அப்போ மிருக பலி மனித பாவத்தை நிவர்த்தி செய்யவில்லை. ஆகவே இயேசு ஒருவர் தன்னுடைய சரீரத்தையே ஒரே தரம் பலியிட்டு மிருக பலிக்கு முடிவு கட்டிவிட்டார். No more animal sacrifice. Christ is not only the end of the law of Moses, but also end of Levitical priesthood and the end of animal sacrifices. நான்காவதாக, இதுவரை யூதர்கள் தங்களை கடவுளுடைய ஜனம் என்று சொல்லி மற்றவர்களை ஏளனமாக இலக்காரமாக பார்த்து வந்த அந்த நிலைமைக்கு முடிவா இருக்கிறார். எப்படி சொல்லட்டுங்களா? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வசனம் கவனிங்க. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அப்போ இதுவரைக்கும் பிரிந்திருந்த யூதர்கள் புறஜாதிகள் அந்த பிரிவினைக்கு இயேசு முடிவு கட்டினார். இனி அவர்கள் இருவர் அல்ல, கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதைதான் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்து பிரிவினைக்கு முடிவாக இருக்கிறார். ஐந்தாவதாக, இயேசு கிறிஸ்து சாத்தானின் அதிகாரமாகிய மரணத்துக்கு முடிவாக இருக்கிறார். நீ யோசிக்கலாம், இயேசு கூட மரித்தார் இல்லையா? இயேசுக்கு அப்புறம் இன்ன வரைக்கும் உலகத்துல எல்லாரும் மரித்து கொண்டிருக்கிறாங்க இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது இயேசு எப்படி மரணத்துக்கு முடிவா இருக்க முடியும்? எபிரேயர் 2ஆவது அதிகாரம் 14-15 வசனங்களில் இப்படி வாசிக்கிறோம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும், அதாவது இயேசுவும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை தமது மரணத்தினால் அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இதுவரைக்கும் பிசாசு மரணத்தை காண்பித்து மனிதனை பயமுறுத்தி கொண்டிருந்தது. ஆனால் அந்த மரணம் ஒருவரை கண்டு பயந்தது. அது யார் தெரியுங்களா? அவர்தான் இயேசு. ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இயேசுவை பற்றி என்ன தீர்க்கதரிசனம் சொல்ல தெரியுங்களா? அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். He will swallow the death. அப்படி யாராவது உங்களுக்கு தெரியுமா அவர் மரணத்தை விழுங்கிட்டாருன்னு? கிடையாது இல்லையா? இயேசு ஒருவர் தான் மரணத்தை விழுங்கினவர், மரணத்தை ஜெயித்தவர், உயிரோடு எழுந்தவர். இயேசு உயிரோடு எழுந்ததினாலே மரணத்தை பற்றிய பயம் மக்களுக்கு போய்விட்டது. ஆக மரணத்துக்கு இயேசு முடிவு கட்டினார். யாருமே மரிக்கலையான்னு கேட்கலாம். மரித்தார்கள், ஆனால் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு மரித்தார்கள். இயேசு சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனுடைய ஆத்துமா எப்போதுமே வாழும். சரீரம் மண்ணுக்கு போகலாம், ஆனால் தேவ சாயல உண்டாக்கப்பட்ட அவன் ஆத்துமா நியாய தீர்ப்புக்கு பிறகு அது விண்ணுக்கு சென்று சதா காலம் உயிரோடு வாழும். ஆக இயேசு மரண பயத்தின் முடிவாக இருக்கின்றார். ஆறாவதாக, இயேசு கிறிஸ்து ஆக்கினை தீர்ப்புக்கு முடிவாக இருக்கின்றார். ஆக்கினை தீர்ப்புனா என்ன? பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். எல்லா தவறுகளுக்கும் தண்டனை உண்டு. இயேசு கிறிஸ்து ஆக்கினை தீர்ப்புக்கு முடிவா இருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1 வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? ஆனபடியினால் ஒருவர் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை.
அப்போ நீங்கள நானும் கிறிஸ்துவுல வந்துட்டா ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆக்கினை தீர்ப்புக்கு இயேசு என்ன செஞ்சிட்டாரு? முடிவு கட்டி விட்டார். இயேசு பரமேறுவதற்கு முன்பு சீஷர்ல கூப்பிட்டு பிரதான கட்டளை கொடுத்தார் இல்லைங்களா? மத்தேயு 28:18-20. அதுக்கு ஈக்குவலான இன்னொரு கட்டளை மார்க் 16:15-16. மார்க் 16:16 என்ன சொல்லுதுன்னா, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். நிறைய பேர் அதை பாதியில நிறுத்திக்கிறாங்க. அடுத்த வரிதான் முக்கியம். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஆக்கினைனா என்னன்னா நரகம். இயேசு கிறிஸ்து நரகத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டார். எப்படி? யாரெல்லாம் இயேசுவின் பின்னாலே போய் பாவ மன்னிப்புகின்ற ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தமாகி விடுகிறார்களோ அவர்கள் பரலோக தேவனின் பிள்ளைகளாக மாறி விடுகிறார்கள். அவர்கள் இனி நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் அங்க ஒரு கண்டிஷன் இருக்கு, கவனிச்சிங்களா? ஒரு நிபந்தனை இருக்கு, கவனிச்சிங்களா? அந்த நிபந்தனை என்ன தெரியுங்களா? மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு தான் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. சில பேர் நான் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டேன், நான் 20 வருஷமா ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க கிறிஸ்தவனா வாழலன்னு சொன்னா மாம்சத்தின்படி வாழ்றீங்கன்னு அர்த்தம். ஒருவன் கிறிஸ்தவனாக வாழ்கிறான் என்று சொன்னால் அவன் பரிசுத்தாவியின் ஏவுதலின்படி, பரிசுத்தாவின் வழிநடத்துதலின்படி, பரிசுத்தாவின் வாசனத்தின்படி வாழக்கூடியவனாக இருக்கிறான். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இயேசு கிறிஸ்து ஆக்கினை தீர்ப்புக்கு முடிவா இருக்கிறார். 7வதாக இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தில் உண்டான சாபத்துக்கு முடிவா இருக்கிறார். உபாகம புஸ்தகத்துல என்ன போட்டிருக்குன்னா, உபாகமம் 27:26 எப்படி வாசிக்கிறோம்? இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். அப்போ ஒருவன் நியாயப்பிரமாணத்தின்படி நடாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன். பார்த்தீங்களா? நியாயப்பிரமாணம் ஆசீர்வதிக்கும் அப்படின்னு பார்த்தா அது சபிக்கிறது. பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது என்ன சொல்றாரு? எழுத்து கொல்லுகிறதுன்னு சொல்றாரு. அந்த எழுத்து தான் அது. புரியுதுங்களா? ஆக இந்த எழுத்து கொல்லுகிறது, சபிக்கிறது. ஆனால் இயேசுவோ நம்மை நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி ரட்சித்திருக்கிறார். நியாயப்பிரமாண சாபத்தை முடித்து விட்டார். கலாத்தியர் 3:13 இப்படி வாசிக்கிறோம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, கவனிங்க, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இப்ப 7வதாக இயேசு எதற்கு முடிவாக இருக்கிறார்? நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு முடிவாக இருக்கிறார். பேதுரு அப்போஸ்தலர்கள் 3:2 2வது பிரசங்கம் பண்றார். அப்போஸ்தலர்கள் 2:2 முதல் பிரசங்கம், 3:2 2வது பிரசங்கம். இந்த 2வது பிரசங்கத்துடைய முடிவுல இயேசு கிறிஸ்துவை பத்தி பேதுரு என்ன சொல்லி முடிக்கிறார் தெரியுங்களா? அப்போஸ்தலர் நடபடிகள் 3:26 அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி சபிக்கும்படி இல்லை. நியாயப்பிரமாணம் சாபத்தை கூறுகிறது, ஆனால் இயேசுவின் பிரமாணம் ஆசீர்வாதத்தை கூறுகிறது. ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றார். ஆசீர்வாதம்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க? பெரிய வீடு, பெரிய பங்களா, பெரிய காரு, பேங்க் பேலன்ஸ், கோட்டு சூட்டு. அது இல்லை. அது இந்த உலகத்தோடு அழிந்து போகும். இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு? நல்லா படிச்சு பாருங்க. உங்களை உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி ஆசீர்வதிக்கும்படி. The very meaning of blessing is forgiveness of sin. இந்த இடத்துல ஆசீர்வாதம் என்பது பாவ மன்னிப்பை குறிக்கிறது, பரிசுத்தத்தை குறிக்கிறது, தேவனுடைய பிள்ளைகளாகும் சாக்கியத்தை குறிக்கிறது. உலக பிரகாரமான ஆஸ்தியையோ ஆசீர்வாதத்தையோ அல்ல. இன்னைக்கு ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் என்று சொல்லி நீ வற்றாத நீருற்றாய் இருப்பாய், எல்லாவற்றையும் கடவுளுக்கு கொடுப்பார் என்று சொல்லிக்கொண்டு தவறான உபதேசத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பு. ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டால் லாபம் என்ன என்று இயேசு கேட்கிறார். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தில் உண்டான சாபத்துக்கு முடிவா இருக்கிறார். புரியுதுங்களா? 8வதாக இயேசு கிறிஸ்து ஓய்வு நாள் ஆசரிப்புக்கு முடிவா இருக்கிறார். இன்றைக்கும் 7ஆம் நாள் கூட்டத்தார், செவன்த் டே அட்வென்டிஸ்ட் என்று சொல்லி ஒரு கூட்டம் இருக்காங்க இல்லையா? அவங்க என்ன செய்யறாங்க?
சனிக்கிழமையில அவங்க சபை கூடி வந்து கடவுளை ஆராதிக்கிறார்கள். ஆனால் முதல் நூற்றாண்டிலேயே இயேசு உயிரோடு எழுந்ததினாலே ஓய்வு நாள் ஆசரிப்பு முடிவுக்கு வந்து விட்டது. இது இன்னும் தெரியாம நிறைய பேர் 2000 வருஷமா செவன்த் டே அட்வென்டிஸ்ட் என்று சொல்லி ஓய்வு நாளை அனுசரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாரத்தின் முதல் நாளிலே சீஷர்கள் அப்பம் பிற்கும்படி கூடி வந்தார்கள். எந்த நாள்? வாரத்தின் முதல் நாள். அப்போ ஓய்வு நாள் என்னாச்சு? இயேசு ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். இயேசு வாரத்தின் முதல் நாளிலே உயிர்த்தெழுந்ததினாலே ஓய்வு நாள் பிரமாணம் நிறைவு பெற்றது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 வசனம், பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்த போது. பெந்தகோஸ்து என்னும் நாள் எப்பவுமே வாரத்தின் முதல் நாளில் தான் வரும். வாரத்தின் முதல் நாளில் இயேசு உயிரோடு எழுந்தார். வாரத்தின் முதல் நாளாகிய பெந்தகோஸ்து என்னும் நாளில் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலருக்கு பொழிந்தருளப்பட்டார். இந்த இடத்துல மறுபடியும் நிறைய பேர் 120 பேருக்கு பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டதா சொல்லிட்டு இருக்காங்க. கிடையாது, 12 பேருக்கு தான். ஏனென்றால் அந்த 12 பேருக்கு தான் இயேசு வாக்கு கொடுத்தார். சரிங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பேதுரு 11 கூட நின்றார் என்று வாசிக்கிறோம். சோ டோட்டல் 12. வாரத்தின் முதல் நாளிலே இயேசு உயிருடன் எழுந்தார். வாரத்தின் முதல் நாள் ஆகிய பெந்தகோஸ்து என்னும் நாளில்தான் ஆவியானவர் அப்போஸ்தலர்கள் மீது வரமாக பொழிந்தருளப்பட்டார். வாக்குத்தத்தம் நிறைவேறியது. அப்போஸ்தலர்கள் 1:8 சொன்னார், உன்னதத்திலிருந்து உங்களுக்கு பலன் வரும், நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு உலகம் முழுவதும் போய் எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று இயேசு கட்டளையிட்டார். வாரத்தின் முதல் நாளிலே தான் பேதுரு முதல் சுவிசேஷ பிரசங்கம் செய்தார். வாரத்தின் முதல் நாளிலே தான் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். வாரத்தின் முதல் நாளிலே தான் ஆதி சபையாராக கூடி வந்தார்கள். அப்போஸ்தலர் 27 சீஷர்கள் அப்பம் பிற்கும்படி கூடி வந்தார்கள். வாரத்தின் முதல் நாளில் தான் காணிக்கைகளை சேகரித்தார்கள். நோ மோர் சாபத் வர்ஷிப். இனி வாரத்தின் முதல் நாளில் தான் அந்த வர்ஷிப் நடக்கும். ஆக இயேசு ஓய்வு நாள் ஆசரிப்புக்கு முடிவு கட்டிவிட்டார். 9வதாக, எல்லாரும் அந்த காலத்துல தேவனை தொழுதுகொள்ள எங்க ஓடுவாங்க? எருசலேமுக்கு ஓடுவாங்க, இல்லைங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, அந்நாளிலே தேவபக்தி உள்ள சகல யூதர்கள் எல்லா தேசங்களிலிருந்தோ எருசலேமுக்கு வந்திருந்தார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்துல கந்தாகே நாட்டு ராஜஸ்தினுடைய மந்திரி அவர் என்ன செய்தாரு? எருசலேமுக்கு தேவனை பணிந்து கொள்ளும்படி வந்து திரும்பி போகும்பொழுது ஏசாயா புஸ்தகத்தை வாங்கி கொண்டு போனார். ஒரு முறை இயேசு சமாரியாவில் அந்த சமாரிய பெண் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த அம்மா சொன்னாங்க, யூதர்கள் நீங்க எருசலேம்ல தொழுது கொள்றீங்க, நாங்க சமாரியர்கள் மலை மேல தொழுது கொள்கிறோம். அப்போ இயேசு என்ன பதில் சொன்னார் தெரியுங்களா? யோவான் 4ஆம் அதிகாரம் 20-21 வசனம், எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே. எருசலேம்ல தான் தொழுது கொள்ளணும்னு யூதர்கள் சொல்லிட்டு இருக்காங்களா என்றால், அதற்கு இயேசு, ஸ்திரியே, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமில் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. பார்த்தீங்களா? அதனால்தான் எருசலேமிலிருந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த சென்னையில நீங்கள் நானும் தேவனை என்ன செய்யறோம்? தொழுது கொள்கிறோம். 10, 18, 20 என்ன சொன்னார் ஆண்டவர்? எங்கே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே குடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே பார்த்தீங்கன்னா இந்த எருசலேம் என்ற அந்த இடம் போக போக அந்தியோகுக்கு மாறிடுது. ஆரம்ப காலத்துல எந்த பிரச்சனையா இருந்தாலும் எருசலேம் ஓடி வந்தாங்க, இல்லையா? நீங்க 11ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா 26ஆம் வசனத்துல அந்தியோகியாவில் இருந்த சீஷர்களுக்கு தான் முதல்ல கிறிஸ்தவர்கள் என்று பேர் விளங்கிட்டு. நீங்க அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல பவுலும் பர்னபாவும் அந்தியோக சபையில போதகர்களா இருந்த போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களை பிரித்தெடுத்து சுவிசேஷ பயணம் செய்ய அனுப்புகிறார். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எருசலேம் பத்தி அதிகமா நம்ம படிக்க மாட்டோம். காரணம் என்னன்னா அந்த ஸ்தலம் எருசலேம் தான் அப்படின்றது மாறிவிட்டது. சரிங்களா? அப்போ எருசலேமுக்கு போய் தான் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்ற
அந்த முறைமைக்கு இயேசு முடிவா இருக்கிறார். இன்னைக்கு வாரத்தின் முதல் நாளிலே உலகமெங்கும் எங்கு வேணாலும் தொழுது கொள்ளலாம். உங்களால முடியுமா? இங்க இருந்து எருசலேம் போயிட்டு வர முடியுமா? ஞாயிற்றுக்கிழமை அல்லது சனிக்கிழமை ஒரு ஆள் போறதுக்கே 1.5 லட்சம் ரூபாய் தேவை. குடும்பம் போயிட்டு வர முடியுமா? என்ன பிரதர், பக்கத்தில் இருக்கிற சபைக்கே எங்களால் டைமுக்கு போக முடியல. நீங்க சொல்றது எனக்கு தெரியுது. இயேசு எருசலேம் போய் தான் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்ற முறைமைக்கு முடிவா இருக்கிறார். கடைசியாக 10வது, யூதர்கள் ஒரு சரீர பிரகாரமான ராஜ்யத்தை தேடி காத்து கொண்டிருந்தார்கள். ஜூஸ் எக்ஸ்பெக்டட் எர்த்லிக் கிங்டம், பூமிக்குரிய ஒரு ராஜ்யத்துக்காக காத்திருந்தார்கள். ஆனால் இயேசு அதை கட்டுவதற்கு வரவில்லை. ஆக யூதர்களுடைய கனவு மீண்டும் தாவீதின் ஆட்சி வரும், ரோமர்களை வீழ்த்திவிட்டு இயேசு ஆட்சி செய்வார் என்று எதிர்பார்த்தார்களே, அந்த கனவுக்கு இயேசு முடிவா இருக்கிறார். விளங்குதுங்களா? அப்படின்னா இயேசு பூமியில ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரவில்லையா? இயேசு வந்தார், தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்தார். அதனால்தான் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது என்று சொன்னார். அவருடைய பிரசங்கத்தினுடைய துவக்கமே அதுதான், மத்தேயு 4:17. அடுத்ததாக தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொன்னார், மத்தேயு 6:33. தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது என்று சொன்னார். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்குது என்று சொன்னார். அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்பது சபை. யூதர்கள் மாம்ச ரீதியான ஒரு ராஜ்யத்துக்காக காத்திருந்தார்கள். அந்த கனவுக்கு இயேசு முடிவா இருக்கிறார். மாறாக தேவனுடைய ராஜ்யமாகிய சபையை இந்த உலகத்திலே ஸ்தாபித்து விட்டு சென்றிருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:24 அதன் பின்பு முடிவு உண்டாகும், அப்பொழுது அவர் எல்லா துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். ராஜ்யம் இல்லைன்னா எப்படி ஒப்பு கொடுப்பார்? அப்படி ராஜ்யம் இருந்ததுன்னா அது எங்க இருக்கு? கேள்வி வருது இல்லையா? ராஜ்யம்தான் சபை, சபைதான் ராஜ்யம். இந்த சபையாகிய ராஜ்யத்தை தான் இயேசு 2ஆம் முறை வந்து அதை பிதாவிடத்துக்கு கொண்டு போய் ஒப்பு கொடுப்பார். இது புரியுது உங்களுக்கு? தொடர்ந்து எங்களுடைய யூடியூப் சேனலை பார்த்தீங்கன்னா இந்த சபைதான் ராஜ்யம் என்று நிரூபிப்பதற்கான செய்திகள் ஒளிபரப்பாக இருக்கிறது. பாருங்கள், பயனடைங்கள். ஆம், இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்துக்கு வந்திருந்தாலும் அவர் நியாயப்பிரமாணத்துக்கு முடிவாக இருக்கிறார். அவர் லேவி கோத்திரத்து ஆசிரியத்துவத்துக்கு முடிவாக இருக்கிறார். மனிதனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியாத மிருக பலிகளுக்கு இயேசு முடிவாக இருக்கிறார். யூதர்களை பிரஜாதிகளை தனித்தனியாக பிரித்த அந்த நடுச்சுவர், அந்த பிரிவினைக்கு இயேசு முடிவாக இருக்கிறார். ஜீவ காலமெல்லாம் பிசாசின் அதிகாரத்தின் கீழ் மரண பயத்தில் இருந்தவர்களுக்கு மரணத்தை பரிகரித்து இயேசு முடிவாக இருக்கிறார். ஆக்கினை தீர்ப்புக்கு இயேசு முடிவாக இருக்கிறார். நீங்கள் கீழ்ப்படிந்தால் ஆக்கினை தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம். நீங்கள் ஆவியின்படி நடந்தால் ஆக்கினை தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம். ஆக இயேசு ஆக்கினை தீர்ப்புக்கு முடிவாக இருக்கின்றார். இயேசு நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகும் சாபத்துக்கு முடிவாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து 7ஆம் நாள், அதாவது ஓய்வு நாள் ஆசரிப்புக்கு முடிவாக இருக்கிறார். எருசலேமில மட்டும்தான் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்ற ஒரு முறைமை இருந்தது இல்லையா? எல்லாரும் எருசலேம் கூடினார்களே, அந்த எருசலேம் தொழுகைக்கு இயேசு முடிவாக இருக்கிறார். கடைசியாக யூதர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த சரீர ராஜ்யத்துக்கு இயேசு முடிவாக இருக்கிறார். மாறாக ஆத்தும ராஜ்யத்தை, சபையை கட்டிவிட்டு சென்றிருக்கிறார். மறுபடி வந்து அப்போது முடிவு உண்டாகும். அப்பொழுது ராஜ்யத்தை பிதாவுக்கு இயேசு என்ன செய்வாரு? ஒப்பு கொடுப்பார். ஆகவே நீங்கள் அந்த ராஜ்யத்தில் இருந்து இயேசுவின் வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். பைபிள் பேசுகிறது என்ற யூடியூப் தொலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள், பிறருக்கு அறிவிப்பு செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக. வேத பிரியர் தேவ புதல்வர்
சேதமடையா நடந்திடுவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். சத்திய வேதம் கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையையும் நொறுக்கிடுமே.